திருச்சி ஜங்ஷன் அருகே உள்ள டிசைன் ஸ்கூல் சார்பில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. நிர்வாகி நசியாக பேகம் வரவேற்றார். ஓவிய கண்காட்சியை ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதி சந்துரு திறந்து வைத்து பார்வையிட்டார். மேற்கு வங்க பெண் டாக்டர் பாலியல் படுகொலை குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு அவர் பதிலளித்தார். என்னுடைய கருத்து இல்லை, பல வேலை பார்க்குற இடத்துல பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை என்பதான் மீண்டும் மீண்டும் அது உறுதிப்படுத்துகிறது. எவ்வளோ சட்டம் வந்துடுது. இப்போ தமிழ்நாட்டில் பொது இடங்களில் ஏதாவது அசிங்கப்படுத்தினா அதுக்கு தனி சட்டம் இருக்குது, வேலை இடங்களில் பண்ணுறதுக்கு தனி சட்டம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் மீறியும் தொடர்ந்து வேலைக்கு செல்லக்கூடிய அவங்க டாக்டராக இருக்கலாம், இல்லை நர்ஸாக இருக்கலாம், இல்லை மருத்துவ உதவியாளராக இருக்கலாம், மாணவியாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு நாம் தவறிவிட்டோம். இப்போ உச்சநீதிமன்றம் அதுக்காக ஒரு உயர்மட்ட குழு போட்டிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைப்படி நல்ல முடிவுகள் வரும்னு நம்ம நினைக்கிறோம், வரணும்னு நான் விரும்புகிறோம். ஏன்னா இது வரைக்கும் நிறைய சட்டம் வந்து கூட இந்த பிரச்சனை தீரலை. இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் மருத்துவர்களை தாக்கினால் அவங்களுக்கு சிறை கொடுப்பதுக்கு தனி சட்டம் இருக்குது. அதே மாதிரி அகில இந்திய ரீதியாகவும் ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் அதை பற்றி யாரும் பயப்படுற மாதிரி தெரியல. ராத்திரியானால் சமூக விரோதிகளுடைய கூடாரமாக மருத்துவமனைகள் மாறுறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அதை தான் கல்கத்தா சம்பவம் நிரூபிக்கிறது. அது பல இடத்துல அதே மாதிரி நடந்து கொண்டு தான் வருது. சட்டத்தை கடுமையாக்குறது மாத்திரம் பிரச்சனை இல்லை. இப்போது குழந்தைங்களுக்கு பேட் டச்சு, குட் டச்சு, நல்ல தொடர்றது, கெட்ட தொடர்றதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் அது கேர்ள்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது, பாய்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மாணவர்களுக்கு தன்னுடைய மற்ற பாலினத்தை எப்படி அணுக வேண்டும் என்ற அந்த புரிதல் வராத வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் தொடர்ந்து தான் வரும். இதில் மாணவர்களுக்கு மாத்திரம் இல்லை, பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்களே பல குற்றங்கள் இருக்காங்க. நாங்கள் எங்களுடைய கமிட்டியில் அந்த புள்ளிவிவரம்லாம் கொடுத்துருக்கோம். அது ஒரு பாதிப்பான ஒரு மோசமான ஒரு நிலைமையை காட்டுது. நம்ம யாரை நம்பி குழந்தைங்களை அனுப்புகிறோமோ அங்கேயே பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையை தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம். எல்லாமே சட்டத்தால் நிறைவேற்ற முடியாது. இப்போ எல்லா சட்டம் எப்படி இருக்குது, சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை யார் நிறைவேற்றுறதுங்கிற கேள்வி இருக்குது. ஒரு தெருவில் ஒன் வே டிராஃபிக் போகக்கூடாதுன்னா போலீஸ்காரங்க இல்லாத போது போகிறாங்க. சிக்னல் லைட்டில் நிற்கணும்னு சொன்னால் அங்கே போலீஸ்காரங்களா டக்குன்னு எல்லோ லைட் இருந்தால் கூட போகிறாங்க. சட்டத்தை மதிப்பதற்கான அந்த மாண்புகளை நம்ம உருவாக்கணும். சட்டத்தை மதித்தால்தான் ஒரு உண்மையான ஜனநாயகம் தழைக்க முடியுங்கிறது அந்த சிந்தனை எல்லாருக்கும் வரணும். இது மாணவர்களுக்கான பிரச்சனை இல்லை, நம்முடைய குடிமக்கள் அத்தனை பேருக்கும் அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை வரணுங்கிறது தான் உண்மை.